தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போட ஒரு டீட் வந்து பார்த்திங்கன்னா டிஓடி, அதாவது உரிமை ஆவணங்களை ஒப்படைப்பு ஆவணம் எழுதுவது எப்படி. இந்த டாக்குமெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கடன் வாங்குறது, ஸோ லோனுக்காக மார்ட்கேஜ் லோன் சொல்லுவாங்க. ஸோ இடத்த வந்து இடத்தின் பேரில் வந்து கடன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ஒரு நம்மக்கிட்ட என்ன வந்து உரிமையான பொருள்கள் இருக்கோ, தட் இஸ் வந்து லேண்டாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்த வச்சு, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு சொத்துக்கை வந்து நீங்கள் அதாவது கேரண்டியாக கொடுக்குறீங்க இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதை பேஸ் பண்ணி சொத்து தட் இஸ் வந்து கடனை வந்து வாங்குகிறோம், தொகையை வந்து வாங்குகிறோம். அப்போ வந்து அந்த உரிமை ஆவணத்தை ஒப்படைக்கிறீங்க டுவர்ட்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டேருந்து லோன் வாங்குறோமோ, இன்கேஸ் அது பேங்காக இருக்கலாம், இல்லை வேறு எந்த நபர்கிட்டேருந்து லோன் மணி லெண்டர்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து அவங்கக்கிட்ட இந்த உரிமை தட் இஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கான ஒரு அத்தாட்சி வந்து உங்களுக்கு வேணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ட்கேஜ் லோன் வாங்கும்போது அவங்க பேரில் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் லோன் வந்து நீங்கள் லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து திரும்பவும் லோன் தட் இஸ் பேங்கரோ இல்லை மணி லெண்டர்கிட்ட இருந்து திரும்பவும் வந்து ஒரிஜினல் ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த இன்பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆக எழுதக்கூடிய டீட்ஸ் தான் இந்த டிஓடி, உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு. ஸோ பிகாஸ் வந்து நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் வேணும், யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸோ இதுக்கான வில்லங்கம் வேறு ஏதாவது இருந்தனாலும் அதை தவிர்க்க முடியும். ஸோ யாரும் ஏமாற்றாமல் அதிலிருந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்டை பண்ணுறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் இப்போ எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்டோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட். ஒரு சாதாரணமாக லோன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது தவிர இதில் வேறு நிறைய சில மாடிஃபிகேஷன் இருக்கும் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஆஃப் த கேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட்டை பார்க்குறோம். ஸோ யார் வந்து ஒப்படைக்க போகிறா, ஒப்படைப்பு செய்பவர், அவருடைய டேட், கம்ப்ளீட் வீட்டு விலாசம் அந்த டீட்டெயிலோட கொடுக்கணும். அண்ட் தென் வந்து ஒப்படைப்பு பெறுபவர், ஃபார் எக்ஸாம்பிள் மணி லெண்டர், ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ இரு தரப்பினரும் 2 பேரும் அவங்க வாரிசுதாரர்கள், லீகல் லையர்ஸ், இது எல்லாருமே வந்து இன்டர்ஃபியர் ஆகி, பிகாஸ் ஒரு லோனை வாங்கினதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாளுக்கு அப்புறம் அவரோட வாரிசுதாரர்கள் அதை வந்து மீட்கிறதுக்காக வராங்க. ஸோ அவங்களுக்கு இது உரிமை இருக்குது அப்படின்றதுக்காக அந்த உரிமையலுக்காக இது எழுதுகிறோம். ஸோ அதுக்கடுத்து சொத்து விவரத்தை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்டோட கம்ப்ளீட் நேம் அண்ட் டீட்டெயில்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். அதே மாதிரி அதன்படி இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து எவ்வளோ பணம் எவ்வளோ வட்டி வந்து வாங்குறீங்க அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் எவ்வளோ தேதிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டை தட் இஸ் வந்து அந்த வட்டி விகிதமாக இருக்கட்டும், அமௌண்ட்டாக இருக்கட்டும், எப்போ வந்து நீங்கள் என்னென்ன பார்ட்டாக திருப்பி தரப்போகிறீங்க அதையோட கம்ப்ளீட் டீட்டெயிலும் இதில் மென்ஷன் பண்ணிடணும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து திருப்பி வாங்க போகிறீங்கன்றதும் ஒரு மென்ஷன் இதில் பண்ணிடணும். அதே மாதிரி குறிப்பிட்ட தொகையை கட்டலைன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் இதில் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தொகையை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பெற்றுக்கொண்டீங்களா, இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த டுவர்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி இதை வாங்க போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி நடைமுறையான விஷயங்களையும் இதில் கோட் பண்ணணும். உரிமை ஆவணங்களை ஒப்படைப்பு, ஸோ சாட்சிகள் முன்னிலையில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த மணி லெண்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ அதற்கு வந்து அவர் வந்து மனப்பூர்வமாக சம்மதித்து அதுக்கான கேஷை செட்டில் பண்ணிட்டாரு. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு அப்படின்றத டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணி, இதன் கீழ் அட்டவணை 1 வந்து ஒரு அட்டவணை வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட் ஒப்படைச்சிருக்கோம், அண்ட் தென் வந்து என்னென்ன கேஷ், எவ்வளோ கேஷ் அவர்கிட்ட வாங்கியிருக்கோம், எப்போ திருப்பி தரப்போகிறோமோ அதுக்கான வட்டி என்ன, அது மாதிரி டோட்டல் டீட்டெயில்ஸும் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ தட் வந்து ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த லோன் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திரும்பி வாங்குறதுக்காக தான் இந்த செயலை வந்து செய்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான பதிவை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் கொடுக்கலாம். நாட் ஓன்லி இந்த சிவில் செக்ஷன், நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் அதை வந்து கேளுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.